all, welcome back to Little Pandit channel. So நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தோம்னா ஷா சா சா ரெண்டு சா பார்த்தோம் இல்லையா? அந்த டூ மாதிரி ஒரு கோடு போட்ட ஷாவும் பாக்குள்ள ஒரு கோடு போட்ட ஷாவும். ஸோ இது சா, அடுத்த சா. இந்த சாக்கு அப்புறம் ஹா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிந்தியில. அது அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சா இந்த சா வந்து பாம்புக்கு, அப்புறம் ஃபுல்லா சேப் ஆப்பிளுக்கு, சப் ஆல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த சா யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்தியில இந்த சா கொஞ்சம் முக்கியமான ஒரு பார்ட். ஸோ பார்க்கலாமா? ச சா சி சி சு சு ஸ்ரு சே சை சோ சௌ சம் ச. ஏன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மாத்ராஸ்ல வந்து நம்ம இந்த இ மாத்ரா, ஆ மாத்ரா, ஊ மாத்ராஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாத்ராஸ் எல்லாமே இருந்தாலே வந்து நம்மளுக்கு ரீட் பண்றதுக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கும் ஸ்பீக் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும். ஸோ எப்போதுமே மாத்ராஸ் வந்து அந்த ஸ்வராட்சர் வெஞ்சனாட்சர் ஆல இருந்து அம்மு வரைக்கும் காய்க்க காய்க்கங்கா, சாய்ச்ச சாய்ச்சா, டாய்ட்ட டாய்ட்டனா, தாய்த்த தாய்த்தனா, பாய்ப்பா பா ஃபா பா பா மா, யா ரா லா வா ஷா ஷா சா ஹா த்ரா ஞா, அந்த காம்பினேஷன் லெட்டரையும் சேர்ந்து படிக்கணும். ஸோ இந்த வெஞ்சனும் கரெக்டா அந்த ஃபோக்கஸ்ல அந்த இதுல பார்த்தோம்னா கரெக்டா தெரியும். ஸோ அந்த ஒரு ஃபார்மேட்ல தான் படிக்கணும். அப்பதான் ஈஸியா இருக்கும் மாத்ராஸ் அப்ளை பண்றதுக்கு. சா சா சி சி சு சு ஸ்ரு சே சை சோ சௌ சம் ச. ஸோ இதை நான் எழுதி ஏன் காட்டலைன்னா, நம்ம நிறைய மாத்ராஸ் எழுதி எழுதி காட்டியாச்சு. ஸோ அடுத்தது வந்து ஹாங்கிற அடுத்த செக்ஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.